Hi friends, welcome to Mohammed Imtaz channel. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய இடத்துல சுகர் குறையுதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அன்றாடம் நாங்கள் குடிக்கக்கூடிய கோப்பியாலேயே எங்களோட சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ள முடியும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல உளுவரிசி வெந்தயத்தை எடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கொள்ள வேண்டும். நல்லா வறுத்துட்டு வச்சு கைட்டுறக்கூடாது, நல்லா வறுக்க வேண்டும். சுற்றி நல்லா வறுக்கணும். நூறு கிராம் கோபி தூளுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போதுமானது. இது பார்த்திங்கன்னா நான் கடையால் வாங்கிட்டு வந்து கோபி தூள் தான். இது இங்கே ஆர்கானிக்காக நல்ல கோப்பித்தூள் கிடைக்கிது எங்களுக்கு கொழும்பில். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கொள்ள வேண்டும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணுன்னாங்க. இந்த பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் நல்லா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா பொடியாக்கின வெந்தயத்தூள் நான் வந்து கோப்பியோட கலக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணது ஒரு கண்ணாடி போத்தலில் நாங்கள் போட்டு இப்படி அடைச்சி வச்சுக்கொள்ள வேணும். கண்ணாடி போத்தலில் போட்டால் தான் நல்லா. அவ்வளோதாங்க. டெய்லியுமே நாங்கள் கோப்பியை மட்டுமே குடித்து எங்களோட சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இதில் சாலிட் ஃபைபர், இன்சாலிட் ஃபைபர்னு ரெண்டுமே இருக்கிறதுனால எல்லா விதமான சர்க்கரை நோய்களுக்குமே நல்லா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட குடிக்கிறோம் இந்த கோப்பியை. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. போலமே நாங்கள் எங்களோட வீட்டில் செய்கிற ரெமெடி. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.